வணக்கம். நான் தமிழ் ஃபார்மா கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனலில் நம்ம ஃபார்மசி படிப்பு பற்றியும் ஃபார்மசியில் இருக்கிற ஃபார்மா கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ் பற்றியும் நிறையா பார்க்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்மசியில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாங்க. இதில் டிஃபார்ம்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இது டிப்ளமோ இன் ஃபார்மசி, இது 2 வருஷம். அடுத்தது பிஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி 4 வருஷம். எம்ஃபார்ம் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி 2 வருஷம். இது பிஃபார்ம் முடிச்சுட்டு பண்ண வேண்டிய கோர்ஸுங்க. எம்ஃபார்ம் முடிச்சுட்டு திரும்பியும் டாக்டரேட் ஸ்டடி பண்ணோம்னா பிஹெச்டி பண்ணுங்க. அதுக்கு வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ். அது வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ். ஃபார்ம்டின்னு இப்போ புதுசாக ஒரு கோர்ஸ் இருக்குதுங்க. இது ஒரு நியர்லி ஒரு 10 வருஷமாக அந்த கோர்ஸ் இருக்குது. இந்த ஃபார்ம்டிங்கிறது வெளிநாட்டில் வந்து அதிக வேலைவாய்ப்பு இருக்குது. நம்ம நாட்டிலையும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. டிஃபார்மில் எங்கெங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு ஃபார்மசிஸ்ட் வாண்டட் இன் தமிழ்நாடு, இன் இந்தியா எது போட்டாலும் உங்களுக்கு எத்தனை ஃபார்மசிஸ்ட் கேட்குறாங்க, எங்கெங்கே கேட்குறாங்கங்கிற டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வாண்டட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு எவ்வளோ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஒரு மாதத்தில் எடுத்திருக்காங்க கேட்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போ டிஃபார்ம் முடிச்சுட்டு ஃபார்மசிஸ்ட்டாக ஜாயின் பண்ணும்போது என்னென்ன சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக ஜாயின் பண்ணும்போது ஸ்டார்டிங் சேலரி 1.8 lakhs கிடைக்கும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அந்த சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் அது வந்து 1.8 to 2.4ன்னு போட்டுறதுக்கு காரணம் அதுதான். ஸோ ஜாயினிங் ஸ்டார்டிங் அப்போ சேலரி கம்மியாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால தான் 1.8 to 2.4 அப்படின்னு போட்டிருக்கோம். அப்புறம் கவர்மெண்ட் ஃபார்மசிஸ்ட்டாக ஜாயின் பண்ணும்போது ஸ்டார்டிங்கே 6 lakhs கிடைக்குங்க. அப்புறம் போக போக இன்க்ரீஸ் ஆகும். இஎஸ்ஐசி ஃபார்மசிஸ்ட்டுக்கு 3 lakhs ஸ்டார்டிங் ஆகும். போக போக 10 லட்சம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி ஆர்மி ஃபார்மசிஸ்ட்டும் 7 லட்சத்தில் ஸ்டார்ட் பண்ணி 10 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஏர்ன் பண்ணலாம். நேவி ஃபார்மசிஸ்ட் 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஏர்ன் பண்ணுவோம். இப்போ நீங்கள் டிஃபார்ம் முடிச்சிட்டிங்க. டிஃபார்ம் முடிச்சிட்டோடனே நமக்கு எங்கே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்தோடனே ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிற ஃபார்மசியில் வேலை கிடைக்குங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு ஃபார்மசி இருக்கும். அந்த ஃபார்மசியில் மருந்து கொடுக்குற வேலை நான் டிஃபார்ம் முடிச்சவங்களுக்கு தான். ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துலேயுமே அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். மெடிக்கல் ஷாப்பில், சாதாரண ப்ரைவேட் மெடிக்கல் ஷாப்பில் நமக்கு ஃபார்மசிஸ்ட்டு தேவைப்படுறாங்க. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாகவும் வேலை கிடைக்குங்க. அதை யார் வந்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்கன்னா ஃபார்மா கம்பெனிஸ் வந்து வேலைக்கு எடுத்துக்கிறாங்க. ஃபார்மா கம்பெனிஸ் வந்து இவங்களை வேலைக்கு எடுத்து ட்ரக்கு பற்றி, ஒரு மருந்து பற்றி டாக்டருங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அவங்க இந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வச்சுருக்காங்க. அப்புறம் நீங்கள் டிஃபார்ம் முடிச்சுட்டு டைரெக்டாக பிஃபார்ம் ஜாயின் பண்ணிக்கலாம். 2வது வருஷத்தில் ஜாயின் பண்ணும்போது 4 வருஷம் பிஃபார்ம் கோர்ஸு நீங்கள் 3 வருஷத்தில் முடிச்சிடலாம். நான் ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எங்கே வேலை கிடைக்கும்? ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார்மசி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது? ஜிஹெச்சில் இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லைன்னா ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு வேலை உண்டு. நீங்கள் விளம்பரம் பார்த்து அதை அப்ளை பண்ணணும். அதிக போஸ்டிங் உண்டு ப்ரைமரி ஹெல்த் சென்டரில். நெக்ஸ்ட் இஎஸ்ஐங்கிறது இஎஸ்ஐ அல்லது இஎஸ்ஐசி அப்படிங்கிறது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீமுங்க. இது கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். நம்ம ஸ்டார் ஹெல்த் மாதிரி இருக்கிறதுலாம் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் ஸ்கீமுங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இதில் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி, தனியார் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்களோ இல்லை கவர்மெண்ட் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸு 1% போட்டால் எம்ப்ளாயர் வந்து 4% போடணும். மாதம் ஒரு தொகை பிடிக்கப்படும். அந்த தொகை வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து இஎஸ்ஐசி ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் வைத்தியம் பார்க்கும்போது அந்த தொகை அங்கே
யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அங்கேயும் ஒரு ஃபார்மசிஸ்ட் தேவைப்படுறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுங்க இது. நெக்ஸ்ட் ரயில்வே ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கோ ஒவ்வொரு ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அங்க வந்து ஃபார்மசிஸ்ட் எடுக்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம் எழுதி தாங்க போகணும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஆர்மிலையும் நேவிலையும் ராணுவத்திலையும் கப்பற்படையிலையும் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் ஃபார்மசிஸ்ட் தேவைப்படுறாங்க. ஸோ இது இதெல்லாம் தான் எங்கெங்கெல்லாம் வேலை கிடைக்குங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு.